வணக்கம். கல்வித்துறை டீச்சிங் சேனலுக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம ஒரு சம் பார்க்கலாம். அந்த சம்மை நல்லா பாருங்க. ராமு ரூபாய் 38க்கு ஆப்பிள் மற்றும் ஆரஞ்சாக மொத்தம் 7 பழங்கள் வாங்கினான். ஆப்பிள் ஒன்று ரூபாய் 6க்கும் ஆரஞ்சு ஒன்று ரூபாய் 5க்கும் வாங்கியிருந்தால் எத்தனை ஆப்பிள் பழங்கள் வாங்கியிருப்பான் அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா கொஸ்டினை வச்சுக்கோங்க. ரூபாய் 38 ரூபாய்க்கு ஆப்பிள் பழமும் ஆரஞ்சு பழமும் சேர்த்து வாங்கியிருக்காரு. அப்போ மொத்தம் எத்தனை பழம் வாங்கியிருக்காரு? 7 பழங்கள் வாங்கியிருக்காரு. ஆப்பிள் ஆரஞ்சு சேர்த்து மொத்தம் 7 பழங்கள் 38 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. ஆப்பிளோட விலை 6 ரூபா, ஆரஞ்சோட விலை 5 ரூபா. ஒரு ஆப்பிள் ஒரு ஆரஞ்சு அப்படின்னா எத்தனை ஆப்பிள் பழம் வாங்கியிருப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் கேட்டால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபார்முலா மெத்தடில் சால்வ் பண்ணால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ ஃபார்முலா மெத்தட் நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்னது ஆப்பிள் இல்லையா? ஸோ நம்ம ஆப்பிளோட எண்ணிக்கையை நம்ம என்னன்னு வச்சுக்கலாம் அப்படின்னா எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆப்பிளோட எண்ணிக்கையை எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரஞ்சோடைய எண்ணிக்கை. ஆரஞ்சோட எண்ணிக்கை நமக்கு தெரியாது. ஆனால் 7 பழங்கள் வாங்கியிருந்ததுனால மொத்தம் 7 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அதாவது இப்போ ஆப்பிள் எத்தனைனே நமக்கு தெரியாது, எத்தனை பழம்னு, அதனால் எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். ஆரஞ்சு மொத்தம் ஆப்பிள் ஆரஞ்சு சேர்த்து 7 பழங்கள் அப்படிங்கிறனால ஸோ அந்த 7லேருந்து எக்ஸை கழிச்சா மிச்சம் தானே ஆரஞ்சு வரும். ஸோ ஆரஞ்சு மைனஸ் ஆப்பிள் அப்படி தானே? அப்போ ஆரஞ்சு மைனஸ் ஆப்பிள், ஸோ இது ரெண்டும் சேர்ந்தது தான் 38 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. அப்போ 7லேருந்து எக்ஸை கழிச்சு நம்ம 7 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கணும்ப்பா. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ஆப்பிள் ஒன்று 6 ரூபாய்க்கு. அப்போ ஆப்பிளை நம்ம 6ஆல் என்ன பண்ணிக்கலாம்? பெருக்கிக்கலாம். ஸோ 6x ப்ளஸ் 7x ஆரஞ்சோட எண்ணிக்கை இல்லையா? ஸோ அது ஆரஞ்சு எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்க? 5 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க இல்லையா? அப்போ 5ஆல் 7 மைனஸ் எக்ஸை என்ன பண்ணிக்கலாம்? பெருக்கிக்கலாம். 5 மைனஸ் 7 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஒரு ஆப்பிள் ஆரஞ்சு இந்த ரெண்டு எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க? இது ரெண்டு சேர்ந்தது தான் 38 ரூபா. ஸோ இந்த ஃபார்முலா நீங்கள் கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அப்போ இப்போ ஃபார்முலா சால்வ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஆப்பிளோட எண்ணிக்கை ஈஸியாக கிடச்சிடும். ஸோ அடுத்து என்ன பண்ணலாம்? இங்கே இதை இன்ட்டுன்னே வச்சுக்கோங்கப்பா. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 7 மைனஸ் எக்ஸு இன்ட்டு 5 சரியா? இது இங்கே இன்ட்டு இருக்கிறதா தான் அர்த்தம். ஸோ எப்படி வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ எழுதலாமா? 6x ப்ளஸ் 35 ஐயால் எத்தனை? 35 மைனஸ் இதை உள்ள இப்படி பெருக்கினீங்கன்னா 5x சரியா? ஃபார்முலாவை பெருக்கிறோம். 5 7 5x உள்ளே பெருக்கினீங்க அப்படின்னா 38 இங்கே அப்படியே வந்துடும். இப்போ 6x இருக்குது மைனஸ் 5x இருக்குது. ஸோ இது ரெண்டு என்ன ஆகும்? மைனஸ் பண்ணணும். ஸோ 6x மைனஸ் 5x ப்ளஸ் 35 ஈக்குவல் டு 38. இப்போ 6ல் 5 போச்சுன்னா எவ்வளோப்பா? 1x சரியா? ஸோ எக்ஸ் ப்ளஸ் 35 ஈக்குவல் டு 38. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் இங்கே வச்சுக்கணும். 38 இங்கிட்டு இருக்க ப்ளஸ் 35 இங்கிட்டு போகிறப்ப என்னவாயிரும்? மைனஸ் 35 ஆயிரும். ஸோ கழிச்சிங்க அப்படின்னு எவ்வளோ வருது? 3 நம்மளுக்கு கிடைக்குது. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 3. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர். ஸோ இதுதான் ஆப்பிளோட எண்ணிக்கை. இதுதான் எவ்வளவு? ஆப்பிள் எண்ணிக்கை. ஸோ இது ஆன்சரில் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆன்சரில் எங்கே இருக்குது? ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ பி தான் கரெக்டான ஆன்சர். இப்போ மொத்தம் 7 பழங்கள் சொன்னாங்க இல்லையா? ஸோ 7ல் ஆப்பிள் 3 கழிஞ்சிருச்சு. ஸோ மித்த 4 தான் என்னது? ஆரஞ்சோடைய எண்ணிக்கை. ஸோ இந்த கேள்வியில் ஆரஞ்சு பழத்தோட எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு அவங்க கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஆரஞ்சோட எண்ணிக்கை நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணணும்? ஆரஞ்சோட எண்ணிக்கை 4 பழங்கள். ஸோ 4 + 3 மொத்தம் எவ்வளவு? 7 பழங்கள். மொத்தம் எவ்வளோக்கு அவங்க எடுத்திருக்காங்க? வாங்கியிருக்காங்க 38 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் தான் சால்வ் பண்ணணும். ஃபார்முலா பேஸில் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். கல்வித்துறை டீச்சிங் சேனலுக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம ஒரு சம் பார்க்கலாம். இது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அந்த
டாபிக் கீழே வரும். சுரேஷ் ஒரு பொம்மையை ரூபாய் 27.50 வாங்கி ரூபாய் 28.60 விற்றார் எனில் லாப சதவீதத்தை கண்டறிக. நல்லா கொஸ்டினை வாசிச்சுக்கோங்க. ஒரு பொம்மையை வந்து 27.50 வாங்கியிருக்காங்க, அதை 28.60 விற்றுருக்காங்க. அப்படின்னா லாப சதவீதத்தை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. 27 ரூபாய்க்கு வாங்கி 28 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. அப்போ 1 ரூபா 10 பைசா வந்து அவங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும்? லாபம் கிடைக்கும். ஸோ லாபம் வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். நம்ம லாபத்துக்கு வந்து வாங்கிய விலை மைனஸ் விற்ற விலை, அதுதான் ஃபார்முலா. வாங்கிய விலை மைனஸ் விற்ற விலை இல்லையா? ஸோ வாங்கிய விலை வந்து எவ்வளவு? வாங்கிய விலை வந்து ரூபாய் 27.50 இல்லையா? 27.50 மைனஸ் விற்ற விலை வந்து 28.60 இல்லையா? ஸோ கழிச்சோம் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 1 ரூபா 10 பைசா கிடைக்கும். அதாவது 28.60 மைனஸ் 27.50 கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ கிடைக்குது? 1 ரூபா 10 பைசா கிடைக்குது. ஸோ லாபம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 ரூபா 10 பைசா. இப்போ வந்து லாப சதவீதம் நமக்கு கேட்டிருக்காங்க. லாப சதவீதத்துக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லாபம் பை அடக்க விலை. லாபம் பை அடக்க விலை இன்ட்டு 100. இதுதான் வந்து லாப சதவீதத்துக்கான ஃபார்முலா. இப்போ லாபம் அப்படிங்கிறது வந்து 1 ரூபா 10 பைசா. ஸோ 1 ரூபா 10 பைசா பை அடக்க விலைங்கிறது வந்து காஸ்ட் ப்ரைஸ். ஸோ அடக்க விலை அப்படிங்கிறது வந்து இங்கே வந்து 27.50 இருக்கு இல்லையா? ஸோ வாங்கிய விலை தான் இங்கே அடக்க விலை. ஸோ 27.50 இன்ட்டு 100. ஸோ வந்து 1.10 100 பெருக்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்? 11,000 வரும். ஸோ இங்கே 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க. ஸோ 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுட்டிங்கன்னா அந்த 2 0 கேன்சல் ஆயிரும். ஸோ பை 27.50. ஸோ 110 பை 27.50 இதை வந்து நீங்கள் அடி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 427 உங்களுக்கு வந்து 427.50 110 கிடைக்குது. ஸோ வந்து 4% அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஆன்சராக கிடைக்கும். ஸோ 4% அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஆன்சராக கிடைக்குது. ஸோ வந்து லாப சதவீதம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த இடத்துல வந்து காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100 அப்படின்ட்டு ஒரு ஃபார்முலாவும், செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100 அப்படிங்கிறதும் ஃபார்முலா. ஸோ இதுதான் வந்து லாப சதவீதத்துக்கான ஃபார்முலா அண்ட் நஷ்ட சதவீதத்துக்கான ஃபார்முலா. நீங்கள் வந்து கண்டுபிடிக்கும் போது லாபமா நஷ்டமா அப்படிங்கிறத கணக்கிடணும். கணக்கிட்டுட்டு லாபமாக இருந்தால் கீழே வந்து எப்பயுமே வந்து உங்களுக்கு வந்து அடக்க விலை தான் வரணும். ஸோ மேலே மட்டும்தான் உங்களுக்கு வந்து மாறும். சரிங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸுக்கு பர்சன்டேஜுக்கான ஃபார்முலா. ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சம் வந்து நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். ஸோ வந்து இப்போ 11,000 பை 27.50 இந்த 2 டிஜிட்களில் 2 டிஜிட் இருக்கிறனால இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணிடலாம், புள்ளிக்கு இங்கிட்டு இருக்கனால. ஸோ 110 பை 27.50 ஸோ அடி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 4% கிடைக்கும். ஸோ வந்து லாப சதவீதம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 4%. ஸோ இது ஆப்ஷனில் எங்கே இருக்குது? ABCD. டி வந்து 4%. ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம், கல்வித்துறை டீச்சிங் சேனலுக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறோம். இப்போ வந்து நம்ம என்ன சம் பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு எண்ணின் 4 மடங்குடன் 11 கூட்டினால் 31 கிடைக்கிறது. அப்படின்னா அந்த எண் யாது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு வந்து எப்படி நம்ம ஆன்சர் எழுதலாம்னு பார்க்கலாமா? நார்மலா வந்து இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கொடுத்தாங்கன்னா ஓர் எண் அதை வந்து இன்னொரு எண்ணோட மடங்கு இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. ஓர் எண் அப்படின்னு கொடுத்தாலே நீங்க வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த ஓர் எண் அப்படிங்கிறத வந்து நீங்க என்ன எப்பவுமே என்னன்னு பண்ணிக்கணும்? எக்ஸ் அப்படின்னு தான் வச்சுக்கணும். அப்ப நம்ம ஓர் எண் வந்து எக்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப ஓர் எண்ணின் 4 மடங்குடன் இல்லையா? அப்ப வந்து இது எப்படி எழுதணும்? ஓர் எண் எக்ஸ்னா எக்ஸோட 4 மடங்குனா 4x. அப்ப 4xன்னு வச்சுக்கணும். ஸோ 4xோட 11 கூட்டினால் பிளஸ் 11 கூட்டினால்
31 கிடைக்கிறது. ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா. ஸோ இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டாலே உங்களுக்கு வந்து இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ 4x + 11 = 31 கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நம்ம x கண்டுபிடிச்சா முடிஞ்சிச்சு. அப்ப 4x இங்கிட்ட வச்சுக்கலாமா? 31 இங்க இருக்க +11 இந்த பக்கம் வரும்போது -11 ஆயிரும். ஸோ 4x = 31ல 11 போச்சுன்னா மீதி எவ்வளவு? 20. ஸோ x = 20 இங்க இருக்குமா? இங்க இருக்கிற 4 இந்த பக்கம் போகும்போது வகுத்தல் ஆயிரும். ஸோ 20/4. அப்ப x = 1 4 4 5 20 அடி கொடுத்துட்டோம்னா 5. ஸோ x = நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்குது? 5. ஸோ அவ்வளவுதான் ஆன்சர். ஸோ ஆன்சர் எங்க இருக்கு? இதுல ஆப்ஷன் D ல இருக்கு. ஸோ இதுதான் வந்து ஆப்ஷன். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம், கல்வித்துறை சேனலுக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். த மிஸ்ஸிங் நம்பர் இன் தி சீரியஸ், அதாவது விடுபட்ட எண்ணை கண்டுபிடி. அன்னைக்கு இன்னொரு கொஸ்டின் பார்த்தலையா? ஸோ இது வேற மாடல். இது எப்படின்னு பாருங்க. 0 6 24 60 120. அப்புறம் வந்து என்ன அடுத்த நம்பர் வரும்னு கேட்டிருக்காங்க. லாஸ்டா வந்து 336 கொடுத்துருக்காங்க. ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னன்றதை கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்க. 0 6 24, அடுத்து 60 கொடுத்துருக்காங்க, அடுத்து 120. ஸோ பாத்தீங்க அப்படின்னா நல்லா வந்து மல்டிப்ளை ஆகிட்டே போற மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ நம்ம எப்படி இன்க்ரீஸ் ஆகுதோ பிளஸோ இன்டோ இருக்கலாம். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நம்ம டிஃபரன்ஸ் எடுப்போம் ரெண்டுக்கும். இப்போ 0க்கு 6க்கும் டிஃபரன்ஸ் எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வருது? +6 வருது. அடுத்து வந்து 6க்கும் 24க்கும் டிஃபரன்ஸ் எடுத்தா எவ்வளோ வருது? 18 வரும். அடுத்து 24க்கும் 60க்கு டிஃபரன்ஸ் எடுத்தா எவ்வளோ வருது? உங்களுக்கு 36 வருது. அடுத்து 60க்கும் 120க்கும் டிஃபரன்ஸ் எடுத்தா உங்களுக்கு எவ்வளோ வரும்? 60 வரும். ஸோ அடுத்து 120ல இருந்து அடுத்த நம்பர் என்ன அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ அடுத்து வந்து கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ என்ன பண்ணலாம், திருப்பியும் இதில் ஏதாவது டிஃபரன்ஸ் எடுக்க முடியுமான்னு பார்ப்போம். ஸோ 6க்கும் 18க்கு டிஃபரன்ஸ் எடுங்க. இதுக்கு டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா +12 வருது. அடுத்து 18க்கும் 36க்கு டிஃபரன்ஸ் எடுங்க. இதுக்கு வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 18 வரும். ஸோ 36க்கும் 60க்கும் வந்து டிஃபரன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வருது? 24 வருது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தெரியுதா? 12 ஒரு +6 எடுத்திருக்காங்க இல்லையா? ஸோ இதுக்கு 2க்கு எடுத்தோம்னா +6, இதுக்கு 2க்கு எடுத்தோம்னாலும் என்னதான் வருது? +6. அப்போ வந்து +6 டிவைட் பண்ணுங்க. அப்போ இதோட நம்பர் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ இதோட 6 வந்து ஃபர்ஸ்ட் ப்ளஸ் பண்ணுங்க. ப்ளஸ் பண்ணீங்க அப்படின்னா என்ன வரும்? உங்களுக்கு +30 வரும் இல்லையா? அப்போ இந்த 60யும் இந்த 30யும் கூட்டினீங்க அப்படின்னா என்ன வரும்? உங்களுக்கு +90. அப்போ நம்ம இந்த நம்பர் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ 120ம் 90ம் கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? 210 கிடைக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரும்பி இதை வந்து ப்ளஸ் பண்ணுங்க. +6. அப்போ இங்கே வந்து +36 வரும். ப்ளஸ் இங்கே வந்து 120 வரும். 126 வரும் இல்லையா? ஸோ இது 2 ப்ளஸ் பண்ணிங்கன்னா அப்போ இதையும் ப்ளஸ் பண்ணும்போது உங்களுக்கு 336 கிடைக்குது. அப்போ நம்மளுக்கு கேட்டிருக்கிறது வந்து இந்த இடத்துல தான் கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ ஆன்சர் வந்து 210. இது ஆப்ஷன் எங்கே இருக்கு? ஆப்ஷன் D ல இருக்கு. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். தேங்க்யூ ஸோ மச்.